பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சினா இன்னைக்கு காங்கிரஸை விட சிஜேபி தான். உங்களுக்கு சில விஷயங்களை சரி பண்ணணும், சரி பண்ணிடுறோம், நாங்கள் சரி பண்ணி தரோம், அவ்வளவுதானே. அவங்களும் அதே தான், எங்கள் மாணவர்களுக்காக நான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் அந்த பாலத்துக்கு போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சில கோரிக்கைகள்லாம் வச்சு இதை நடத்திட்டா நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வாபஸ் வாங்கிக்கிற எந்த விஷயத்துக்காக எங்களை கூப்பிட்ட நீ? கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி இப்போ ரீசெண்டாக வந்து போராட்டங்கள்லாம் நடத்தி பெரிய வெற்றியை சாதிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு நீதிபதி வந்து குறிப்பிடுறாரு சில மாதங்களுக்கு முன்னாடி, இந்த மாதிரி அக்கறை இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்க இவங்கெல்லாம் வந்து பூச்சிகளை போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து கொஞ்ச நாளில் வந்து சோஷியல் மீடியாவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து உருவாகுது. வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஆரம்பிக்கிறார், இப்போ தலைவராக இருக்கக்கூடியவர். ஆரம்பித்து கொஞ்ச நாளில் மில்லியன் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் வராங்க. திருப்பி அவர் இந்தியாவுக்கு வராரு. வந்து இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, நீனா நடத்துகிறாங்க. நடத்தி முடிச்சு இன்னைக்கு இவரை நீக்க வைக்கணும்னு நீக்கியும் முடிச்சிட்டாங்க. இடையில அவங்கள போட்டு அவ்வளோ அடக்குமுறை. பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சினா இன்னைக்கு காங்கிரஸை விட சிஜேபி தான். கரெக்ட் தான். இது காங்கிரஸுக்கு ஒரு விதத்தில் கலக்கத்தை கொடுத்தாலுமே அவங்களாம் நீண்ட நாள் கட்சி. பட் இருந்தாலுமே வந்து அந்த ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆயிடணும். நம்ம அப்டேட் ஆகலை அப்படின்னா அதோடைய ரிசல்ட்டு தான் தமிழ்நாட்டில் பார்த்தாச்சு, இப்போ இந்திய லெவலில் பார்த்துட்டு இருக்கோம். பாஜகவுக்கு ஒரு முதல் சரிவுனே சொல்லலாம். இந்த 15 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு இது. தனிப்பட்ட முறையில் பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இந்த போகிற சூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீட்டை வந்து பேன் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு. உண்மையிலே போயிருந்தால் கண்டிப்பாக அது நடந்திருக்கும். சரத்குமார் ஒரு இதில் சொல்லியிருக்காரு, போலீஸாக ஆகணும்னா வந்து தகுதி தேர்வு போடுறது எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது மருத்துவராக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுல என்ன தவறு? ரோட்டில் பார்க்குறீங்க, குறிப்பிட்ட சில முன்னணி தனியார் பள்ளியுடைய பேருந்துகள் ஏசி போட்டு போகுது. என் பாப்பா பார்த்துட்டு கேள்வி கேட்குறா, இந்த மாதிரி இது ஏன்பா ஃபுல்லாக மூடி இருக்குது, ஏசி இதாக இருக்குது. மாணவர்கள் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தரம் பிரிக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதான் ஒரு யூனிஃபார்ம். ஆனால் இந்த யூனிஃபார்ம் அப்படின்றது இந்த வெறும் சீருடையோடு போகாமல் கல்வியிலையும் அதே மாதிரி இருக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி இங்கே இருக்குதா? அப்டேட் ஆகிட்டு இருக்கிறோம். அது வேற பக்கம். ஒரு சுகாதாரமான ஒரு சூழ்நிலையே ஒரு அரசாங்கத்தால் கொடுக்க முடியலை அப்படின்றப்ப மாணவருடைய கல்வியில் மட்டும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி, இல்லை நீ எங்கேருந்து வந்தாலும் பரவாயில்ல. இடஒதுக்கீடு எதுக்குங்க இருக்குது? இடஒதுக்கீடு இத்தனை நாள் எதுக்கு இருந்தது, இப்பயும் இருக்குது, இனிமேலும் தேவை. ஏதோ ஒரு விதத்தில் இடஒதுக்கீடுன்றது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு ஒருத்தர் வர முடியும். இந்த போராட்டம் இதே மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீட்டை வந்து விளக்கம் செஞ்சுருக்க முடியும்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மத்திய அரசு ஆட்டம் கண்டுருச்சு. ஆனால் இவங்க இந்த ராஜினாமா பண்ண உடனே இவங்க விலக்கிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த நீட் விலக்குக்காக ஆதரவு கொடுத்தவங்க பல இடங்களில் வந்து போராட்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்களை ஏன் ஏமாற்றி கூட்டு வந்தீங்களா நீங்கள் அப்படின்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. நீ நீட்டுன்ற ஒரு லேபிளில் வந்து கொண்டு போய் ஒரு விஷயத்த செய்கிற, ஆனால் சில கோரிக்கைகள்லாம் வச்சு இதை நடத்திட்டா நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வாபஸ் வாங்கிக்கிற எந்த விஷயத்துக்காக எங்களை கூப்பிட்ட நீங்கள்? எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் எங்கள் நீட்டு தானே. இப்போ போய் அங்கே நின்னவங்கலாம் யாரு? நீட்டை ஆதரிக்கிறவங்களா? இல்லை, நீட்டுக்கு வேணாம்னு சொன்னவங்க தானே. இது அவங்களுக்கும் தெரியும். இவர்களுடைய ஒரு தேவைக்காக பயன்படுத்திட்டு இல்லை நாங்கள் கோரிக்கைக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் எல்லாரும் கலைஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்றதுல நியாயம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இது வந்து இவங்க போராட்டம் நடத்துனது வெறும் அவரோட ராஜினாமாக்காக மட்டும்தான்ங்கிற மாதிரி போயிட்டு இருக்கா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, போராட்டம் நடத்துறது ராஜினாமாக்கான்னு சொன்னாங்க. அப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 3 கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கை வச்சாங்க? அந்த மாணவர்கள் எல்லாம் வந்து தாக்கக்கூடாது, அதே போல இழப்பீடு வழங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து சொன்னாங்கல்ல. இதையும் சேர்த்துருக்கலாம்ல. நீட் விலக்கையும் கொண்டு வந்துருங்க கையோட. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் நடைபெற்ற இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டம்னா இந்த சிஜேபியினுடைய இந்த போராட்டம் தான். இப்போ இதுக்கு உண்மையிலே ஒரு சொல்யூஷன் இல்லாம திருப்பியும் அப்படியே ஒரு தொய்வில் இருக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னா, நீட்டு சரிதான், அதுல லைட்டா ஒழுங்கு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. இதை தான் அவங்களும் எதிர்பார்த்தாங்க. இப்போ இந்த மத்திய அரசுக்கு ஃபேவரா தான் முடிஞ்சிருக்குங்களா? மத்திய அரசுக்கு ஃபேவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து இது நீட்டு வேணும்னு தானே அவங்க வந்து கோரிக்கையா இருந்தது எப்பயுமே. இப்ப வந்து இது ஃபேவரா தானே இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஃபேவர் தான். உங்களுக்கு சில விஷயங்களை சரி பண்ணணும், சரி பண்ணிடுறோம், நாங்க சரி பண்ணி தரோம், அவ்வளவுதானே. அவங்களும் அதே தான், எங்க மாணவர்களுக்காக நான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் அந்த பாலத்துக்கு போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்றேன், நீங்க இதுக்கு பழக்கப்பட்டுக்குங்க சரத்குமார் சொல்ற மாதிரி. இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஃபீல்ட்லயுமே ஏதோ ஒரு எக்ஸாம் வச்சுதான் நீங்க உள்ள போகணும்னு கொண்டாடலாமே. மேல இருந்துட்டு கீழே இருக்கிறவனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. நான் மேல இருக்கிறேன், நீ இதெல்லாம் பண்ணி நீ மேல வா, அப்புறம் பேசிக்கலாம், அதுதான் சரி அப்படின்னு நீ வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது.
மேம்பட்டவங்க, நான் பண்றதுதான் சரி, நீங்க எல்லாம் முட்டாளு, அவனால முடியல அப்படின்றதுக்காக அவனை முட்டாள்னு சொல்லக்கூடாது. இப்போ ஃபைனலா சொல்ல போனா இந்த சிஜேபியினுடைய போராட்டம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்க்கும் பொழுது பாஜகவினுடைய எதிர்ப்பாளர்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி, அதே வேளைகள்ல நீட் எதிர்ப்பாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி.